எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. முழு ஆண்டு தமிழ் பொதுத் தேர்வு 7ஆம் வகுப்பு திண்டுக்கல் மாவட்டத்துல நடைபெற்ற கடந்த மாதிரி வினாத்தாள நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் இந்த வீடியோவை கட்டாயமா வந்து பார்ப்பீங்க. வீடியோக்குள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸாம் டைமு, கொஞ்சம் சீரியல்லாம் பார்க்கறத கட் பண்ணிட்டு பசங்களுக்கு படிக்கிறதுக்கு விடுங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 60 மதிப்பெண்கள். பேரண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்தணும். 7th ஸ்டூடெண்ட் அப்படின்றவங்க மெச்சூரிட்டி இல்லாதவங்க தான். 8th 9th மேலே ஆனால் தான் அவங்க ஒரு டீனேஜை வந்து கடக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கார்னரில் பாருங்கப்பா, டோட்டலாக எவ்வளோ மதிப்பெண்கள்? 60. ஓகேங்களா? 60 மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த 60 மதிப்பெண்களில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 இல்லைனா 13 மார்க் எடுத்தாலே எனக்கு தெரிந்து போதுமானது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு 10 மார்க் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபஸ்ட்டு 10 மார்க் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, கோடிட்ட இடத்தை நிரப்புக, பொறுத்துக, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க். சரிப்பா, அடுத்தது கீழே 11, 12, 13, 14. ஓகேங்களா? எவையேனும் 5 வினாக்களுக்கு சுருக்கமான விடையளி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நாவாய் ஒட்டிகளுக்கும் காற்று எவ்வாறு துணை செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி அறிவு இல்லாதவர் பற்றி வள்ளுவர் கூறுவது யாது? 13 பதத்தின் இரு வகைகள் யாவை? 14 தாய்மையின் ஓவியத்தில் நிறைந்திருக்க வேண்டியவை யாவை? 15 குகை ஓவியங்களில் இருந்து நாம் அறியும் செய்திகள் என்ன? 16 நன்மை செய்வதிலும் தீமை உண்டாகும் எப்பொழுது? எப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு நம்ம நல்லதே செய்கிறோம் அப்படின்னா பட் அவங்க அதை தப்பாக புரிந்து கொள்வார்கள். ஓகேங்களா? அந்த மாதிரியான கான்செப்டை ஓனா கேட்டிருக்காங்க. அடுத்தது 17 கப்பலின் உறுப்புக்கள், ஷிப்புடைய பார்ட்ஸ் வந்து சிலவற்றை வந்து கூறியிருக்கிறாங்க, எழுத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது எவையேனும் ஆறனுக்கு மட்டும் விடையளி அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் பாதுகாப்பானதாக அமைய தமிழர்கள் கையாண்ட வழிமுறைகள் யாவை? ஓகேங்களா? 16வது 19வது கல்வி செல்வம் குறித்து நாலடியார் கூறும் கருத்து. ஓகேங்களா? 4 மார்க்குன்றதால கொஞ்சம் அழகாக தான் எழுதணும். 20 விகுதி எவற்றை காட்டும்? ஓகேங்களா? 21 முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்றால் என்ன? சான்று தருக. 22 ஓலைச்சுவடி ஓவியங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டவற்றை எழுதுக. 5 டிடிஎல்ல. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பின்வரும் மனப்பாட செய்யுளை அடிமாறாமல் எழுதுக. 23 சுட்டி அடிக்கையால் என தொடங்கும் இரட்டர மொழிதல் பாடல் எழுதுக. 24 ஊரும் அறிவு என முடியும் குரட்பாவினை எழுதுக. அடுத்ததாக அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு 25வது வந்து பாருங்க, பின்வரும் சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. காற்றின் திசை. 26 பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? 2 கொடுத்துருக்கிறாங்க. 27 பாருங்க, மாலை என்பதை இருபொருள் தருமாறு தொடரில் அமைத்து எழுதுக. 28 படித்தல் இதில் பயின்று வரும் தொழிற்பெயர் விகுதியை எழுதுக. 29 பின்வரும் சொற்களுக்கான கலைச்சொல்லை எழுதுக. ஆர்டிஸ்ட், ஓகேங்களா, ஸ்ட்ரோ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 30வது இடைச்சொல்லை சேர்த்து, இடைச்சொல் ஐயை சேர்த்து தொடரை மீண்டும் எழுதுக. அறம் பிளஸ் கூறினார் என்ன வரும்? அறத்தை கூறினார், ஐ. ஓகேங்களா? அடுத்தது 31 ஓரெழுத்து சொற்களால் நிரப்புக. சுடும், மனம் வீசும், பேசும், பறக்கும் 4 மதிப்பெண். டிடிஎல் பா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? கீழ்காணும் வினாக்களில் ஏதேனும் ஒன்றனுக்கு விடையளிக்க. 3 கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் 1 எழுதுனா போதுன்னு சொல்லியிருக்காங்க. வாவ், சூப்பராச்சே. தமிழ் மொழி கல்வி பயில்வதால் ஏற்படும் நன்மைகளாக நீங்கள் கருதுவது எவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 33வது நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவது எது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 34 நீங்கள் ஒரு கலைஞராக இருந்தால் எத்தகைய படைப்புகளை உருவாக்குவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு ஆர்டிஸ்டோ டைரக்டரோ ஏதோ ஒன்றுல இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க?
அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து ஏதேனும் ஒன்றிற்கு விடை தருக. லாஸ்ட் 35வது 2 கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய ஊருக்கு நூலகம் அமைத்து தர வேண்டி நூலக ஆணையருக்கு விண்ணப்ப கடிதம் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 35ல் பி வந்து ஒன்னே ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. முன்னுரை, அமைவிடம், பெயர்க்காரணம், தொழில்கள், சிறப்புமிகு இடங்கள், திருவிழாக்கள், மக்கள் ஒற்றுமை, முடிவுரை அப்படின்னு எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 60 மார்க் என்பது எளிமையான முறையில் 7ஆம் வகுப்பு தமிழ் பொது தேர்வுன்னு சொல்லிட்டேன். வழக்க ஜோசத்தில் உங்களுக்கான முழு ஆண்டு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் பசங்களுக்கு பொறுமையாக எடுத்து சொல்லுங்க. ஓகேங்களா? பார்த்துக்கிட்டு இருக்க பசங்களா வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.